பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். புதன் புத்திக்கு என்ற ஒரு புதிய தொடரை தொடங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் தன் பொக்கிஷத்தை விற்ற துறவியின் கதை என்ற நூலின் பிரபல எழுத்தாளர் ரொபின் ஷர்மா அவர்களுடைய உங்கள் தலைவிதியை கண்டறியுங்கள் என்ற நூலிலே 5 தினசரி கடமைகள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே 1. ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருங்கள். விடியற்காலையில் எழுந்திருப்பவர்கள் வாழ்க்கையில் சிறப்பானவற்றை பெறுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். 2. அன்றாடம் முதல் 60 நிமிடங்களை தனியாக ஒதுக்குங்கள். அதை புனிதமான மணி நேரம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 1 மணி நேரத்தை உங்களுடைய அகவேலைக்காக புனிதமான நேரமாக பயன்படுத்துமாறு குறிப்பிடுகின்றார். அதாவது வழிபாடு செய்தல், தியானம் செய்தல், நாட்குறிப்பேடு எழுதுதல், அறிவார்ந்த இலக்கியங்களை படித்தல், உங்கள் வாழ்க்கை சார்ந்த நிலையை நீங்களே சிந்தித்து பார்த்தல் என்பவற்றை குறிப்பிடுகின்றார். நாம் தினசரி செய்ய வேண்டிய 5 கடமைகளில் 3வதாக உங்களிடம் எவரும் கற்பனை செய்து கூட பார்க்காத அளவு அன்பு காட்டுங்கள். அவ்வாறு செய்யும் போது ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதில் உங்கள் பங்கை செய்கின்றீர்கள். 4. உங்களிடம் எவரும் எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலாக உங்கள் வேலையை மிகச் சரியாக செய்யுங்கள். உங்கள் வேலையில் மிக சிறந்த உயர்ச்சியை காட்டுங்கள். அபரிமிதம் மற்றும் பூர்த்தி செய்தல் ஆகியவை உங்களிடம் தாமாகவே வந்து சேரும். 5. உங்களுக்கு தெரிந்த மிகவும் விரும்பத்தக்க மனிதராகுங்கள். இந்த கிரகத்தில் வாழும் மிக பெரிய மனிதர்களில் நீங்களும் ஒருவர் என்று நினைத்து உணர்ந்து செயல்பட்டு வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருக்காது. நீங்கள் பல உயிர்களை வாழ்த்துவீர்கள். இவ்வாறு ரொபின் ஷர்மா உங்கள் விதியை கண்டறியுங்கள் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார். எனவே நாங்கள் அனைவரும் இந்த தினசரி 5 கடமைகளை செய்து வாழ்வில் உயர்ச்சி பெறுவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.